Let's welcome gorgeous Alia Bhatt. I said only great things about you in Tamil, madam. எடுத்துக்கோங்க, டைம் தரேன். ரெண்டு பெரிய சரித்திரம் படைத்தவர்களோட புதல்வர்கள் இங்க வந்திருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரா வரல, ஒருத்தங்களா இங்க வந்திருக்காங்க. நீரும் நெருப்புமா இங்க இணைஞ்சு வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி டூ டைகர்ஸ் ஆஃப் RRR, ஜூனியர் NTR அவர்கள் மற்றும் ராம் சரண் அவர்கள். வெல்கம் சார், வெல்கம் டு சென்னை. சரித்திரத்தை சகாப்தமா மாத்தக்கூடியவர் தான் சரித்திரத்தை சகாப்தமா மாற்றக்கூடியவர் தான் அடுத்து நான் மேடைக்கு அழைக்க போறேன். வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் ராஜமௌலி அவர்கள். ஒவ்வொருத்தங்களே இப்ப நம்ம மேடைக்கு பேச அழைக்க போறோம். அவங்க பேசினதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய क्वेश्चन आंसर செஷன் வச்சுக்கலாம். So before we go ahead, sir, there's something about உங்க நாலு பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. I don't know if you have noticed, but when we move forward in life, we always move forward with memories and our past. But when your past is a legacy, you have even more great responsibility to move forward. And every step you take, நீங்க லெகசியை, உங்களோட லெகசியை மட்டும் உங்க ஷோல்டர்ல கேரி பண்ணாம you're making your own legacy, and it's not an easy thing, sir. With so much of respect and heart-filled love, we once again welcome you four to the Chennai. Thank you so much for joining us. It's such a pleasure having you, sir. And இங்க இருக்கிற எல்லாருமே a great fans of your work individually, but நீங்க ஒண்ணா இப்போ ஒரு பிரம்மாண்டமான படத்துக்காக, அதுவும் நம்மளுடைய இந்தியாவை ஒரு சர்வதேச தரத்துல உயர்த்தி நிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, உழைத்திருக்கீங்க, உங்க நேரத்தை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு நாங்க கொடுக்க விருப்பப்படுறோம். நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் எவ்ரிதிங் யூ டன். அண்ட் ஹேவிங் செட் தட், முதல்ல வந்து வெல்கம் நோட்டை கொடுக்கறதுக்காக திரு தமிழ் குமரன் அவர்களை அழைக்கிறோம், ஹெட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ். முதல்ல உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், காலதாமத்துக்கு மன்னித்துவோம். பிரம்மாண்ட படங்களை தயாரித்து வருவதில் லைகா புரொடக்ஷன்ஸ் திரு சுபாஸ்கரன் அவர்கள் பல படங்களை வழங்கியுள்ளார்கள். அந்த வகையில் பிரம்மாண்ட இயக்குனர் திரு ராஜமௌலி சார் அவர்களையும் மற்றும் NTR அவர்களையும் மற்றும் திரு ராம் சரண் அவர்களையும் மற்றும் ஆலியா பட் அவர்களையும், தானியா சார் மற்றும் கார்த்திகேய NV பிரசாத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக DVV என்டர்டெயின்மெண்ட் ஹெட் திரு தன்னையா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். So few words. All media peoples, thanks to Laika Productions and my director and my heroes and Alia Bhatt. Thanks. Thank you, sir. I think this is the maximum you have spoken. I saw in your last press meet, sir. Thank you very much, sir. I'll get my sambalam, sir. I'll get my payment. Thank you very much, sir, for that. Okay, next. அடுத்ததாக அழகான
ஓவியம் போல அங்க அமர்ந்திருக்கும் ஆலியா பட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம் ஆலியா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அழகா மல்லிப்பூ எல்லாம் வச்சுட்டு beautiful flowers. Thank you. It looks as gorgeous as you are. I try. So please tell us, how do you feel being here in Chennai and your connection about Chennai and RRR? Well, I have shot in Chennai, spent quite some time here when I was doing a film called Two States. Yes. I was playing a Tamilian. So I was very excited to come here. I fully prepped in my sari. I wanted to look as traditional as possible. Very excited, of course, for RRR. The journey has just begun, but there's so much love coming in. So it's very exciting for all of us. And being Rajamouli sir's lady in this film, அவருடைய படங்கள்ல in his films, the lady characters are very, very important. So how excited are you to play this role, and or how excited are you for the audience to watch? Because it's a pan-Indian film, so all languages, all over India, they're going to watch you, and you're going to become a nation's girl now after this film. Oh, that's so sweet. Well, honestly, I feel film comes before role, character, everything. I'm very excited first for myself to see the film, and then for the audience to see the film. Speaking about being, yes, the leading lady, I think it's a dream come true. Literally pinching myself even when I see myself on screen, even now when we see the trailer. But I wouldn't speak more. Actions speak louder than words, so I would like people to see the film and then comment. Thank you so much. So there will be questions from the press later. So next, அடுத்ததாக அங்க ரெண்டு டைகர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு டைகர் அங்க வந்து கர்ஜிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ராம் சரண் அவர்கள். சார், வெல்கம் பேக் டு சென்னை. Thank you, ma'am. And we know you're a Chennai boy, so what do you want to tell us, sir? எல்லாருக்கும் வணக்கம். Thank you, Chennai. Thank you, Tamil Nadu, for enjoying this trailer and teaser. No, I'm just looking forward to hearing from you, your questions, more than me saying anything. I'd like to hear from you. Thank you. Sir, I have one question. Can I ask? Yes, sir? ma'am. Both of you, sir, you and Junior, sir. One question. சும்மா பாத்தீங்க, நீங்க பார்த்தா சிங்கமே பயப்படுது சார். நான் பாவம் சார், ஜஸ்ட் கடன் வாங்கி சாரி கட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் சார். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன் ப்ராப்ளம். டு யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் இன் லெஃப்ட் நீ சார்? இல்லம்மா. பிகாஸ் நாக்குல பண்ணி நாக்கு தள்ளி ஸ்டெப் அதை பார்த்து இங்க பசங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பாவம் சார் ரீல்ஸ்ல ஃபுல் நீ ப்ராப்ளம் சார் ஃபார் அஸ். ஒரு ஸ்டெப் ஒரு கால் ஆடி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை, அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், I am not coming, no problem, sir. Sir, அப்படி சொல்லாதீங்க சார், கட் பண்ணுவாங்க சார் என் சம்பளத்தை, ப்ளீஸ் சார். Thank you, sir. Thank you so much. So next, we're going to talk to our junior NTR அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. மோர் தென் we talking about our RRR traders response, I want to really sit down and answer your questions. Thank you so much. Thank you, sir. Thank you very much. So அடுத்ததாக உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட பேச போறோம்னு. He's a creator who creates things, and அந்த அவருடைய கிரியேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இதை விட சிறப்பா இதை யாராலையுமே படைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலை சிறந்த படைப்பாளி திரு ராஜமௌலி அவர்கள். Sir, it's an honor. Please few words for us, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் நம்ம படித்த ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு பயமாக இருக்கும் இல்லை. சென்னை இஸ் லைக் அ ஸ்கூல் ஃபார் மீ. திஸ் இஸ் வேர் ஐ லேர்ன்ட் ABCDs ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஸோ ஈவன் வி க்ரோ பிக், ஈவன் வி பிகம் சம் சக்ஸஸ்ஃபுல், நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் பார்த்தா ஒரு பயமாக இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் சென்னை வந்தால். ஸோ பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன ஏது பேசணுமோ அதெல்லாம் ட்ரைலரில் காட்டிட்டோம். If you have any questions, like I promised last time வரும்போது நான் ப்ராமிஸ் பண்ணேன் எல்லாரும் எடுத்துக்கு வரேன்னு சொன்னேன், எடுத்துக்கு வந்தேன். I kept my promise. So we are ready to answer your questions. Thank you very much. Thank you, sir. Thank you so much. So my dear press from all over India வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், especially from Tamil Nadu. So நீங்க ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன், அதனால சார் நோ ப்ராப்ளம். అరుమయాన చాలా మంచి వాడు సార్ ప్రెస్ గారు చాలా ఏ క్లాస్ క్వశ్చన్స్ అడుగుతుంది సార్. உங்களுக்கு తెలుగు కూడా என் தமிழ் மாதிரி தான் இருக்கு. ஆமா சார்
தேங்க்யூ சார். ஓகே, வணக்கம் ராஜமணி சார். வணக்கங்க. பாகுபலி முதல் படம், ரெண்டாவது பாட்டு 2 எடுத்த பிறகு இந்தியாவில் ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக வந்த பிறகு, இவ்வளோ கோடி சம்பாதிச்ச பிறகு, அதை விட பெரிய படம் எடுக்க முடியும்னு உங்களால் நம்ப முடிஞ்சுதா? இது வந்து அதை வந்து ஃபீட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, பெரிய படம் இஸ் எப்படி சொல்றது, அதுக்கு ஒரு பிராக்கெட்ல போடுறது ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் we can make films, we will expect our films to do very big, and we will put all the efforts that we can to make the film as big as possible. But ultimately வந்து the audience தான் சொல்லணும். Ultimately finally audience வந்து சொல்லணும் இது பெரிய படம், இது அதோட பெரிய படம், வந்து ஃபைனல் ஆடியன்ஸ் சொல்லணும். எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. டெஃபினெட்லி we made a very big film, and பாகுபலி படத்துல எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுத்தோமோ, ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி எமோஷன்ஸ் கொடுத்தோமோ, அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கும் பண்ணிட்டோம். ரொம்ப அழகா பண்ணோம். ஆனா கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஃபைனல் ஆடியன்ஸ் தான் சொல்லணும். சார், ஹலோ. ஜனவரி 7ஆம் தேதி இந்த படம் வந்துருது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு மகேஷ் பாபு சார் வச்சு பண்றீங்க. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உங்க ஷூட்டிங்க்கு வந்தார் பாகுபலிக்கு. ரஜினி சார் வந்து நினைச்சாக்கா வந்துட்டு நான் அந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நீங்க மனசு வச்சாக்கா வந்து இந்தியன் ஸ்டார் மொத்த பேரையும் சேர்த்து ஒரு படத்துல பண்ணலாம் இல்லையா? ரஜினி சார், சிரஞ்சீவி சார், மம்முட்டி சார், மோகன்லால் சார், அமிதாப் பச்சன். அது உங்களால முடியும்னு நாங்க நம்புறோம். அதுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுமா நீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. அவ்வளோ பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மல்டி ஸ்டார் படக்கு நான் பண்ணுவேன்னு நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ எம் so happy for that. But see, finally, whatever stars, obviously you said very very big names, but ultimately we need a story that can carry the big names. I sincerely believe, I really believe that okay, இப்போ யார் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க, யாரும் வந்து எனக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க, யார்கிட்ட எனக்கு அப்ரோச்சபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி எழுதினா அது கரெக்ட் கிடையாது. That's very wrong in filmmaking. First நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை எழுதணும். அந்த கதையில எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸுக்கு எந்த ஸ்டார்ஸ் கரெக்டா இருப்பாங்களோ, யார் கரெக்டா, எந்த ஆக்டர்ஸ் கரெக்டா இருப்பாங்களோ அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். So the story should lead us. Of course, I respect all the names that you said. I have huge respect. I'm a huge fan of the names that you mentioned. But unless I have the story that can elevate those stars, otherwise I won't be honest. I won't be an honest filmmaker. I like to be an honest filmmaker, and this is my approach to filmmaking. சார், ஒரு சார், இப்ப பாகுபலி படம் பண்ணது வந்து எல்லா மொழிக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. இப்ப ஒரு பேன் இந்தியா படம் பண்ணும்போது இது ஒரு மாநிலத்துல நடந்த கதையை எப்படி நீங்க வந்து புனைவா எல்லா ஒரு பேன் இந்தியா மூவியா வந்து உருவாக்கி இருக்கீங்க? Moli is language, right? Yes. Moli is language. Okay. Bahubali, the reason why Bahubali connected to all the people is not because of the language. It is because of the emotions that it had. It's the human emotions. Personally speaking, if you just talk about emotions, I personally feel RRR is much more stronger, much more captivating in terms of emotions. So if you're just talking about emotions, I am much more confident about RRR than Bahubali. Sir, Hello. for a director, it is very difficult. Sir, here, sir. For a director, it is very difficult to balance with the established hero and a heroine to give them scenes. But here you have two box office heroes and one heroine there who's very much familiar. How did you balance with them with the scenes, and did you find any difficulty there? Very good question, sir. See, the moment I look at them as Ram Charan and NTR and Alia Bhatt, and I start thinking about how to balance them, I'm a failure as a filmmaker. No, for me, I need to think in terms of, I have my Allur Sitaramaraju, I have my Komaram Bhim, I have my Sita. How do I balance my characters, not their images? How do I make my audiences equally empathetic towards these characters? If I travel in that line, then I have a chance of being a successful storyteller. That's my approach. I don't think of their images.
their images make the audience come to the theaters, but my story makes the audiences feel for the characters. So that's how I do it. Hello. Sir, Hi, sir. Hi. Here. Thank you, sir. Thank you, sir. Sir, Hello. question to Mr. Ram Charan and Junior NTR, sir. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணிருக்கீங்க ஆர்ஆர்ல. உங்களுக்குள்ள இருந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்தது, ஸ்கிரீன்ல உங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும், ராஜமௌலி சார் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ட்டு நீங்க எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? ரெண்டு பேருமே சொன்னா நல்லா இருக்கும் தனித்தனியா. I'll take it. I think every time we work with Rajmouli sir, it's always challenging. Any character, not only me, even every character from small to big, everybody, it's a challenging role. If it's not challenging, trust me, he's not going to design it for us. Keeping aside that, I think the journey was so smooth because sir has traveled in that characters before us for quite some time. By the time he explained it to us, it was so crisp and so to the point for us to understand each character, each emotion, and especially the legends we are portraying, Alluri Sitaram Raju and Beam and Sita. It's very easy when the director has done his homework and we are just getting into the set. Yeah, Junior NTR, sir. I've said it many times that Rajamouli is one of the very few directors. I mean, I call him Jackana. So Jackana is one of the very few directors who tickles the hunger of an actor. Over the years, you become very calculative. Everything becomes very known. So he's got this speciality in him where he takes his actors into a zone where you start feeling hungry again. So when I was offered this role, so I was very confident that Rajamouli had a lot of confidence on me. And again, I was very scared because that amount of confidence which he shows on his actors, he demands that from them also. But again, having said this, he is one of the very few directors who guides his actors also to achieve what he wants from them. So it's been an amazing ride. It's worked with him many times before in the past, but he was something new in RRR. So I'm sure that has carried in the trailer. Thank you, sir. Hi, My hi, pleasure. thank you. Hi, here. Hi, Tarak. Hi, Charan. Haricharan from Hindustan Times. See, when you guys agreed to come on board after you heard the script, at any point did you guys think or even wish you could have swapped your roles? Did you even have the discussion between you guys, even casually? I mean, not in terms of his character is better, so I want that, or maybe I'm speaking for myself, I'm sure he's felt the same. But in terms of the hard work, sometimes when I'm working very hard, and obviously there were days when he has relaxed days, I wish I got into that schedule and into his character. It was more of jealousy that he's got more free time or I've got more Or a free time. schedule na hard work. Yeah, Sir will do too much, so we should swap like that. And there were times where we were jealous of each other also, where எனக்கு shooting in போகுது, but he packed him up. Right. So I used to just look at him. And when the mom's going, the kid will அப்படியே சின்ன பசங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு இல்ல, Right. So அந்த மாதிரி ஏய் விட்டு போயிட்டியா நீ, இரு நான் வரேன். Where? Right. Sometimes he sent me away and he packed him up at 4:30 in the morning. Sometimes he packed me at 5:30 in the morning. So this was more of that, but we never felt that Charan would have been better in this and I would have been better in that. Okay, Look at that man. He's the man who decided. Right. A follow-up question to Rajamouli sir. So, but how did you imagine they would perfectly fit these characters? Like, did you take into consideration certain factors that they could probably convincingly portray, or certain strengths? I mean, how did you kind of judge they would fit these characters, or did you even think of swapping at some point, and how did you decide on that? Casting them is more instinctive rather than having lot of calculations. Once we started writing those characters, I never analyzed that. Now because you're asking, now I am analyzing why I cast them, because the decision was very instinctive.
probably what was going in behind my mind was I need a kind of brotherhood between them, a kind of bromance, between between both of them, and a kind of camaraderie, and they should be a kind of image in the people because they are portraying freedom fighters. So probably that was at the back of my mind, but just as the characters were shaping up, the decision was very, very instinctive. Rajamouli sir, yes, sir. I mean, oh yeah. I mean, Bahubali was totally, I mean, we have heard legendary stories based on those things. You just came out with those characters. But here is a story of two legends we have heard about. So the fact meeting fiction, the facts marrying fiction, that's going to be a biggest task when you conceive the story. So how did you overcome that? Because it has to make believe, and at the same time it should appeal to audience also. How did the story got conceived and how did you execute it? There are two completely different things that one is an inspiration, one is an eye opener. One fact is that the legends of Alluri and Komuram, very interesting coincidences. They were born roughly at the same time, around 2-3 years apart in the start of the beginning of the 20th century. And they left their homes when they were in early 20s, just entering 20s. They left their respective homes. And no one knows what happened to them about 3-4 years of time. There is no record in the history. Then after 4 years, they came back to their respective homes, respective places, and started fighting against the oppression. Alluri against the British, Komuram against the Nizam rule, for the self-freedom, for the rights of the tribals, taking the guns, training the people, inspiring them to take up the armed struggle. And interestingly and sadly, they met their end in the same way in the hands of the British. Very interesting coincidences. We know the story, what happened when they left, before they left the home. We know the story, what happened after they came back. But no one knows what happened in this 2-3 years. That I felt is very, very interesting. What if they two have met? In history, they never met. What if they two have met? What if they became friends? What if they inspired each other to become what they are in their real life? That portion I took and completely fictionalized it. What you see in RRR is nothing to do with the history. It is completely fictionalized. And interestingly, what gave me confidence is a film of a completely different genre, Inglourious Bastards. Now, if you have watched the film, you will be watching the film and suddenly Hitler dies. In a completely different way, he shot dead, and he shot dead. I was completely blown away. This is not history. But I was so thrilled watching that. Now I thought, yes, when you are completely fictionalizing it, you can completely fictionalize it, but you have to explain to the people that it is fiction, not history. It's not a biopic. Now that we try to do with RRR. Hi sir, இங்க மேல சார் பாகுபலியில வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ராஜமாதாவா கேரக்டர் வேல்டு அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ RRRல அந்த மாதிரி பேசப்படக்கூடிய கேரக்டர் எந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா? Every character, Bahubali, Ramya madam did a fantastic job as Shivagami. She got a lot of name, but likewise, every character got. Kattappa sir got his own name. I'm saying Kattappa sir. Okay, Kattappa. Satyaraj sir got his own name. Obviously, Prabhas, Devsena, Sweetie, everyone got their own name. Likewise, the characters in RRR are much more clearly etched, much more clearly written. I think everyone will remember the characters of RRR for a very, very long time once they see the movie. Sir, a question to both Tarak and Ram Saran sir. Sir, who's junior NTR sir? ஒருத்தர் கேளுங்களே. நீங்க பல வருஷமா வந்து டோலிவுட்ல இருந்து கோலிவுட்டுக்கு வரீங்க, நாங்க ஆதரவு தரோம். இப்போ லேட்டஸ்டா வந்து நிறைய எங்க கோலிவுட் ஹீரோக்களோட படங்கள் வந்துட்டு டப் பண்ணி வந்ததுக்கு இப்போ தனுஷ், விஜய் சார், சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் நேரடி தெலுங்கு படத்துக்கு வராங்க. அவங்களுடைய போட்டியை நீங்க வந்து எப்படி சமாளிக்க போறீங்க, இல்ல அவங்க வரறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Sir, everyone is welcome to every industry, is what I think. இது ஒரு போட்டியா இல்லாம ஒரு ஹெல்தியா, because talent, people are in search of talent.
Wherever there's talent, people are ready to accept it. So the more talent as a country we are creating, the better it is for the upliftment of our country. Today, somewhere, I have observed this. I mean, thanks to this man and his film Bahubali, we're somewhere not calling ourselves regional films anymore. We've become one big Indian film industry. Vijay sir's Master has worked wonders in Telugu. Dhanush sir's movies have worked wonders in Telugu. The same way, somewhere we'll have to break these barriers and become one big industry. And it's happening. And trust me, you and me will see a day where we will all be casted in one big film. Someone was talking about, in fact, I think you were talking about, you sir, especially were talking about Rajamouli casting all the stars. Hopefully one day when he's doing his dream project Mahabharata, why can't we all be a part of it? That will be one big Indian film. ராஜமோகன் ராஜமௌழி சார், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பங்கு இருக்கு. காந்தி, நேரு, பட்டேல், போஸ்னி. ஆனால் சவுத் இந்தியாவிலாம் நம்ம எல்லா தெருக்களுக்கும் இடங்களுக்கும் அவங்க பேர் வைக்கும். பர்டிகுலராக தமிழ்நாட்டில், ஆந்திராவில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடி இருக்காங்க. அவங்க பேர்லாம் நார்த் இந்தியாவில் ஒரு டெல்லியிலையோ ஒரு பாம்பேலையோ பேரே இல்லை. நம்மளோட சரித்திரமே பதிவு செய்யப்படல. ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் தான் இருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் படம் எடுத்த பிறகு தான் இப்படி ஆந்திராவில் 2 பேர் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது சரித்திரத்தோட தப்பா யார் செஞ்சது? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனை ஒரு பெரிய லெக்சர் ஆயிடும். அண்ட் இட் வில் டர்ன் பொலிட்டிக்கல். It will go somewhere else. I don't want to get into that. After so many years, because of thanks to COVID and thanks to my prolonged film making, 4 வருஷங்க அப்புறம் இங்கே உங்களை சந்திக்கிறேன். So let's try to talk about RRR. Then I will be very happy. Sir, ராஜமௌழி சார், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பொதுவாகவே உங்க படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த படம் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப சீக்கிரமா முடிச்ச மாதிரி. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரொம்ப ஷார்ட்னு சொன்னா எங்களுக்கு ப்ரொடியூசர் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பார்த்துட்டு இருப்பாங்க. we were in post production for almost 1.5 years. 1.5 years we were in the post production, and because during the first COVID time itself, we completed 70% of the film. So once we were given permission to get out of the houses, lockdown kaparam, we started the post production, and it took us so long. இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கேன். Super sir, thank you sir. Sir, a question to both the heroes sir. So how was the experience dubbing in Tamil for the teaser and trailer, and was there any idea to take it up forward in the entire film also? It was wonderful. The advantage was film industry was born in Chennai. So from there it migrated to Andhra Pradesh. All the technicians we still have been from Chennai for a very long part of our lives. For him, Chiranjeevi Garu, and I'm sure he was born here. But for me, I wasn't born here. I was born in Hyderabad. But my dad used to speak in Tamil. My uncles used to speak in Tamil because they had their roots here in Chennai. So it made it very easy. We needed a few corrections here and there, and Karki was there for us. Karki sir helped us, and we had a beautiful associate of Rajamouli sir called Vijay. So they've really helped us, and knowing the language also. The reason why I'm not actually talking in that language is I don't want to even go wrong in a small word here and there. I'm sure you people are very majestic to sit down here and forgive me for my mistakes, but I want to be very clear of what I'm saying. So that touch of Tamil which we knew, which is there in our genes, genetically we had it. It made it very easy, and it's very exciting. The only way to get into people's hearts is speaking their words, speaking their language, and he's given us this opportunity and was very particular about it. And because he was so particular, I think we had to experience his experience. Alia? No, 1 second, I think Charan has to answer. Charan has to add something? Okay. Sir, வணக்கம். நான் தக்ஷணாமூர்த்தி, ஆல் இந்தியா பிரஸ் மீடியா. He has to answer. I think the entire film was dubbed in Tamil by us. I had a great time. ரொம்ப enjoy பண்ணேன். I feel Tamil language is like my second mother tongue because I was born here, Anna Nagar.
I studied in T Nagar. Porur Somasundaram Street la na porna. So I enjoyed it. I felt like I was going back home. Not too many people feel it, but when I come to Chennai, I feel like I'm coming back to meet my grandparents or, you know, my mother or somebody. And I really enjoy it, truly enjoy every function I work here. I mean, I speak here, I say this. But after Telugu, I really enjoyed it. Thank you for giving us this experience, sir. Truly enjoyed, and I'm very sure தப்பில்லாம அவங்க பார்த்துக்காங்க and you will enjoy it. Alia, sir, வணக்கம் Alia, this is this side. Sir, யார் பேசுறாங்க? சார் வணக்கம் சார், நான் தக்ஷணாமூர்த்தி. This side. சார் நான் Alia, நீங்க வந்து பாலிவுட்ல நிறைய சவுத் இந்தியன் டெக்னீஷியன்ஸ் you would have worked with, but full-fledged South Indian film, basically to fly down to this part of the country and work with such technicians who have made a name for themselves. And the working culture, how was it? And how did you feel? And going forward, will you be doing more regional language movies, not restrict yourself to Bollywood? I would say not restrict myself to Hindi. Yeah, I think I would echo what Tarak said, that we should now be making films for the Indian film industry. Languages should not be the barrier. I hope I get more offers in Tamil, Telugu, Kannada, wherever. I am very happy. I want to branch out. I want to challenge myself. Being on set was honestly such a magical experience. I don't feel any real difference at the end of the day. It's like you're on a film set. Everybody's working very hard. We're all going for one vision, which is the director's vision. And apart from the language, that's the only time I felt, okay, I don't know. But I feel I'm beginning to understand very, very clearly. Even now I'm sitting, I'm understanding all the questions and the answers. I'll give you my notes later. சார் வணக்கம், நான் தக்ஷணாமூர்த்தி சினிமா லைன் பிரிண்டிங் மீடியா. ஹலோ, கை தூக்குங்க ஒரு தெரியல. வணக்கம் சார், நான் தக்ஷணாமூர்த்தி, ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அண்ட் சினிமா பிரிண்டிங் மேகசின். சார், இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் படம் எடுத்து அது வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எல்லா லாங்குவேஜும் மாற்றிங்க நல்லா இருக்குமே சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா நான் ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தமிழில் டைரெக்டாக இங்கே படம் எடுத்தீங்கன்னா ஆல் மீடியா நீங்கள் ஆல் லாங்குவேஜில் நீங்கள் மாற்றிங்க. நீங்கள் டைரெக்டாக தெலுங்குலேயே ஹிந்தியில் எடுக்கிறீங்க, அப்புறம் இங்கே வர்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே உள்ள ரசிகர்கள் சார்பாகவும் மீடியா பீப்புள் சார்பாகவும் என்ன கேட்குறேன், இங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறேன். ராஜமௌலி சார் சொல்லுங்கள். சி பேசிக்கலி நான் ஃபர்ஸ்ட் பாகுபலி வந்து கம்ப்ளீட்டாக தெலுங்கு அண்ட் தமிழ், வி ஷார்ட் கம்ப்ளீட்லி ஆன் தெலுங்கு அண்ட் தமிழ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது டப் படம் தான் சொன்னீங்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். யூனோ, பட் கீப்பிங் தி ஜோக்ஸ் அபார்ட், சி ஐ திங்க் இன் தெலுங்கு. தமிழ் பற்றி எனக்கு தெரியும், பட் ரொம்ப நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவர் என்னை கைட் பண்ணுவாங்க. பட் என் திங்கிங் வந்து தெலுங்குல இருக்கும். ஸோ அது இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும் வேற லாங்குவேஜில் டைரக்டாக பண்ணுறதுக்கு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். அண்ட் ஆல்சோ ஐ எம் மேக்கிங் ஸ்டோரி அபவுட், லைக் ஐ said, people who are born in Andhra. So the thought process will start from there. சப்போஸ் நாளை வந்து நான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வீரர் பற்றி படம் எடுக்கிறேன்னு நினச்சிக்கேன். அப்போ வந்து டெஃபினெட்லி நான் தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணணும். ஸோ இட் இஸ் அபவுட் த ஸ்டோரி, நாட் அபவுட் த மொழி, ரைட்? So when can we expect Rajamouli to direct a Hollywood film with Hollywood stars? எதுக்குங்க நமக்கு ஸ்டார்ஸ் இல்லையா? ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எதுக்கு? நமக்கு ஸ்டார்ஸ் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஏன் ஹாலிவுட் ஸ்டார்ஸ் போகணும்? சூப்பரா இருக்காங்க. நம்ம ஆளையான கம்மியா அவரோட? நம்ம ஸ்டார்ஸ் வச்சே பண்ணலாமே, நம்ம ஸ்டார்ஸ் வச்சு ஹாலிவுட் படம் பண்ணலாம். தேங்க்யூ சார். அது பெஸ்ட். தேங்க்யூ. ராஜமௌலி சார். சார் உண்மையை சொல்லுங்க, இங்க சார் செட்ல வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேர் யார் ரொம்ப ரீடேக் வாங்கினாங்க, யார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, யார் போன் மேல போன் போட்டு ரொம்ப டவுட் கேட்டது யாரு? 3 பேர்ல யாரு? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 3 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராம்சரண். ஃபர்ஸ்ட் ரீடேக் நிறைய வாங்கினது. ரீடேக். அப்புறம் போன் மேல யாருமே இல்ல. போன் மேல போன் போய் டவுட் நிறைய கேட்பது. போன் செட்ல போனே கிடையாது, போனே அலோட் கிடையாது. செகண்ட் தேர்ட் சரி, ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களை சுத்தி இது இந்த சீன் என்ன, இந்த சீன் என்ன, திருப்பி விளக்கு. டார்ச்சர் தாரக். இல்ல சார், அந்த क्वेश्चனை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க 4 பேர்ல ரீடேக் அதிகமா கேட்டது யாரு? ராஜமௌலி சார் தான். முடிஞ்சு சார், क्वेश्चन சரியா இல்ல சார், क्वेश्चனை சேஞ்ச் பண்ணுங்க. சார் டைரக்டர் அப்படிதானே சார் கேட்பாரு. ஆமா.
நான் ஹீரோ இப்படியே டார்ச்சர் பண்ணுவேன்ல. ராஜமௌலி சார், ராஜமௌலி சார், ராஜமௌலி சார், ஒரு இங்க மேல சார், ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்தாவே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில 2 சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்திருக்கீங்க. ஸோ ரசிகர்கள் வரும்பொழுது பயங்கரமா அங்க வந்து ஏற்கனவே தெரியும், பவன் சார் கல்யாண் சாருடைய படம் ஓப்பனிங்ல கண்ணாடி உடைச்சு உள்ளெல்லாம் விழுந்து கை கால்லாம் வெட்டிக்கிச்சு. ஸோ இவங்களுடைய படம் வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த சொல்லுவாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். 250 தியேட்டர்ஸ், 250 theaters in Telugu states, 50 theaters in the rest of the வந்து டைரக்டா தியேட்டர்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஆன்லைன்ல எல்லாமே டைரக்டா. ஒரு படத்துக்கு எப்படி வருவாங்களோ அப்படி வந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாட்டா பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு இன்சிடென்ட் கூட இல்லை எங்கேயாவது. Of course, Charan fans said our hero is very great, our hero is the best, but they said NTR is also good. NTR fans said our hero is the best, but Charan is also good. No, why that happened is because in the trailer we showed the emotion, we showed what friendship is. Beginning la vandu bayangarama shots irukum, introduction shots irukum, end la vandu bayangarama fight shots irukum, but nadula irukra friendship vandu ellarkum connect aachu. They saw them as friends, they didn't see them as rivals. So because my story had that friendship, I felt the people will not look at their images, but they will look at the friendship. That was my confidence. Sir, excuse me, sir. Sir, here. I have a question to Alia, ma'am. Ma'am, myself, I am a big fan of your film, Razi. How was your experience acting with big stars in Telugu industry and with Rajamouli, sir? The great banner. How is the feeling? How was the experience? I am also a big fan of Razi. Thank you. The experience was just amazing, too lovely. In fact, I feel like I want more of the experience. I keep telling sir, what are you doing next? And after that and all of that. These guys were amazing. They were very kind to me. Charan gave me some food. Tarak is constantly giving me some, lessons in Telugu, Tamil, whatever. So they're looking out for me. And they were really lovely on set as well. They were sometimes have their inside jokes which I would not understand, so I would take some time and then they would translate it to me also very sweetly. One thing I did learn from the both of them when I went on set, which I went back and I gave it to everybody in Bombay, is I saw their fans, the set fan. It was so big as their stardom. So I was like, and my fan was so small. So I went back and I told my guy, I said in Hindi, I said, "Meko bhi bada fan chahiye." So I gone back and I got in a big fan, and then he was running around. And everybody was very impressed with my fan. I said, see, that I've gone when I was shooting for RRR, that's where I learned. Hi, Rajamouli, sir. After January 7th, you will become a household name in all the southern states. So how does, feeling for you? Yes, for you. After the release of RRR, you will become a household name in all the southern states. So, मैं हिंदी में कहूँगी आपके मुंह में घी शक्कर. That's all I'm waiting for. So I hope this happens, and I would really love to be a household name because I think it's amazing over here. When I'm traveling with them, I can see the love and the craze and the reach that they have with their fans, and they do such amazing work, and that does translate. So I would like to do that as well. So yeah, I hope that happens. ராஜமௌலி சார் கேள்வி உங்களுக்கு. ராஜமௌலி சார் கேள்வி உங்களுக்கு. சார் ஒரு Rajamouli, sir. சொல்லுங்க, கேளுங்க. சார், பாகுபலி ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டர் உருவாக்குச்சு. இப்போ இந்த படத்தினுடைய எல்லா பேட்டிகளுமே நீங்கள் சொல்கிறது வந்து பாகுபலி மாதிரி இந்த படத்தை எதிர்பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பாகுபலி வெற்றியை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை, நான் பாகுபலி மாதிரி இது பார்க்க வேண்டாம்னு நான் சொல்கிறது இல்லைங்க. பிகாஸ் வாட் எவர் ஐ சே, பீப்புள் வில் ஹேவ் their own expectations. அவர் எப்படி பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்ப்பாங்க. நான் சொன்ன உடனே நீங்கள் பாகுபலி வந்து உன் மைண்ட்லேருந்து எடுத்துடுங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு அவர் வரமாட்டாங்க. பட் ஐ வாஸ் டெல்லிங் திஸ் again and again, why people remember Bahubali. They will say, I remember, I like Bahubali, but what they really like is the emotion experience that they had in Bahubali. So what I am saying is they will have
the same kind of emotional attachment to the characters of RRR for the emotional moments of RRR. I don't think they will, RRR is any less than Bahubali in those terms. ஓகே சார், ஒரு ஃபன்னி கொஸ்டின் அண்ட் ஒரு கற்பனையான கேள்வி தான். ஓஷன் 11 படம் எடுத்தீங்கன்னா, ஒருவேளை ஓஷன் 11 மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஜார்ஜ் க்ளூனி கேரக்டருக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க இந்தியன் ஆக்டர்ஸில்? நான் ஆக்சுவலி ஜார்ஜ் க்ளூனி வந்து கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருப்பாங்க இல்லையா? எஸ். யார் இருக்காங்க இங்கே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில்? நான் தான் இருக்கேன். ஓகே. Rajamouli sir, I have 2 questions for you. Rajamouli sir? Hello. Okay. Sorry. Sir, now you are making films for India. Do you have any idea for making films for world? Actually, when I started writing films, like it all started with Nani. No, when I was writing for that, I realized that I'm making a film which will cross language barriers. No, I had that confidence. But when I was writing, I didn't think of Tamil audience or Hindi audience or anything like that. I just thought of it as audience. If the story is good, it will reach across. But there are many marketing mechanisms that will take the film to other languages or other states or other countries. The story making doesn't change. The story will remain the same, whether it's Hollywood, whether it's a Japanese film, whether a Chinese film, whether an Indian film. No, when Enter the Dragon came, we didn't know who Bruce Lee was. We didn't know what Chinese was, but we all saw it because of the elements that it had. Those were universal. So likewise, taking the film to other languages, other countries, marketing mechanisms, the story writing will not change. So I will not change my way of storytelling to take the story to the world audiences. If I feel this is a universal thing, then I'll try to see if I have the marketing mechanisms to take it forward. Rajamouli sir, here, sir. So here. Okay, thank you. Yeah, sir. So one special quality I admire in your films is that all your action sequences has an underlying emotional current in your films, and with those emotional question, the action sequence also it gets elevated. So is it a conscious decision from your as a director point of view? Yes, very much. Because I feel that emotion is the basement and the building that you construct on top of the action sequence. Unless you have a solid basement, your building would crumble. No, how much great fight masters, VFX, you put in all the stuff, it won't work if the basement is not strong. And in cinematic language, I think the emotion enhances when you are in action. Like just you take the trailer for example, right? You see Charan through the fire, right? The emotion enhances because he's in action. He shot an arrow and he's in the action, and you see through the fire. The emotion enhances so much more. Just like just an expression, like when Tarak gives one expression, there is one fighter hitting him on the body and he's moving back. The same thing he can just look and I can just put a trolley or a steady shot and he gives the expression. But the action enhances the expression much more. That I believe is a filmmaker. That is my filmmaking technique. That I really believe in. Next film is Mahesh. I already announced it. But I can't think about that film. I can't think about my next film until this film releases, comes to you. நீங்க அந்த படத்தை பார்த்து உங்கள் ரிவ்யூ கொடுத்து பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ வில் ஸ்டார்ட் திங்க் அபவுட் தி நெக்ஸ்ட் ஃபிலிம். அதான் சொன்னாங்க, நான் இந்த படம் முடிக்கணும், நெக்ஸ்ட் படத்தை ஸ்டோரி வரணும், அந்த ஸ்டோரியில யார் ஹீரோ இருந்தா நல்லா இருக்குமோ அவர் வரணும். I already told you, I think in those terms. I don't think from the heroes to the story to the heroes. சார், அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் நன்றி. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னாங்க, அதுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ பிஃபோர் வி லீவ்
பிவிஆர் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் பிவிஆர். Silence. That's Meena Chabria and Rohan sir, please do the honors. ஸோ மொத்தம் RRR டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாறாத, மங்காத, மறையாத உங்களுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்க, உங்களுடைய கலை சேவைக்கு எங்களுடைய நன்றிகளையும் நாங்க வந்து வாழ்த்துக்களோட சேர்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ பிரஸ். Thank you.